நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு போகிறோம், பைக் ஹில் ட்ரைவ் பண்ணி பார்க்குறோம். இங்கேருந்து கீழேருந்து மேலே 22-23 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ சார்ஜ் 100 போட்டேன். சும்மா கொஞ்சம் தூரம் ஓட்டுறதுக்கு 683 இருக்குது. மேலே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஹில் ட்ரைவ் எப்படி, நாங்கள் 2 பேர் போனோம் இந்த பைக்கில். இப்போ ஹில் ட்ரைவ் எப்படி இருக்குதுன்னு செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம பாருங்கள், ஏற்காடு போகிறோம். ஃபஸ்ட் ஹேர்பின் பெண்டு. இதே 20 ஹேர்பின் போகும்போது எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 2 பேர் போகிறோம். என்னோடய வெயிட் வந்து 80, என் ஃப்ரெண்டோட வெயிட் வந்து 100. பாருங்கள் எவ்வளோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மேலே ஏற்ற சார்ஜிங் ஸ்டேஷன் கிடையாது, இருந்தாலும் நம்ம சார்ஜ் ஃபுல் பண்ணிக்கிட்டோம், சார்ஜர் எடுத்துக்கிட்டோம். பார்க்கலாம் எப்படி நம்ம இன்றைக்கி இந்த வண்டியோட ஹில் ட்ரைவ் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 100% சார்ஜ் இருந்தது. 687 இருக்குது. முன்ன பார்த்திங்கன்னா 682 பக்கம் இருந்தது. ஒரு 5 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா 15% குறைஞ்சிருச்சு. 2 பேர் உட்காந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுனால. பார்த்திங்கன்னா பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகணுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மேலே போகிறதுக்குள்ளே மேலே கீழேருந்து 20% தான். ஆனால் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். 20% தான், 20 கிலோமீட்டர் தான். அதனால் எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் குறையுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம 20% தான். 20 கிலோமீட்டர் ஒன்றும் இருக்குது, 19 கிலோமீட்டர் இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹில் ட்ரைவுக்கு சூட் ஆகுமா. இது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ சார்ஜ் பார்த்திங்கன்னா 30% குறைஞ்சிருச்சு. அதாவது டபுள் மடங்கு சார்ஜ் ஆகுது. ஹில் ட்ரைவ்ஸில் நம்ம வந்தோம்னா டபுள் மடங்கு நமக்கு சார்ஜ் இருக்குது. பாருங்க, நீங்கள் நல்லா இதாக இருக்குது. இன்றைக்கி நிறைய ஈவி கார் போகுது, ஆனால் நிறைய எந்த ஈவி ஸ்கூட்டர் வரையும் நான் போய் பார்த்ததில்லை. ஏன்னா மேலே சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, பைக்குக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஏத்தர் கேட்டுக்கு மேலே கிடையாது. அதனால் பார்க்கலாம் நம்ம மேலே போகிறதுலையும் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, போயிட்டு திரும்பி கீழே வரும்போது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்மனா இங்கே ஏர்பின் பென் 9 வரையும் இப்போ வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா சார்ஜ் எவ்வளோ போகுது நம்ம பார்க்கலாம். சார்ஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டபுள் மடங்கு ஆகுது. 696 தான் வந்திருக்கு. இப்போ நம்ம 682 ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்திங்கன்னா இவ்வளோ சார்ஜ் நல்லா ட்ராப் ஆகுது. 2 பேர் போகிறதுனால ட்ராப் ஆகுமா என்னன்னு தெரியல. அதாவது கொஞ்சம் வண்டி தான் நல்லா ஸ்மூத்தாக போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரேக்கிங் எல்லாமே நல்லாயிருக்கு. இது ஒன்றும் ப்ரோப்பாக ஆக்டிவேட் ஆகலை. அது அந்த ஹில் வோல்ட்டெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகலை. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு, பிரச்சனை இல்லை. பொழுதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வண்டி போயிட்டுருக்கு. ஆனால் இதில் ஃப்ரண்ட் வீல் மட்டும் தான் டிஸ்க்கு, பேக் டிஸ்க் கிடையாது. அதனால் கொஞ்சம் பிரேக்கிங் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நமக்கு 30 to 40 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக போகுது. 40லாம் சல்லுன்னு போகுது. 45 ஹில்ஸில் 45, 35, 40 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக போகுது. நல்லா பிக்கப்லாம் இருக்குது. இங்கே என்ன ஒரு ட்ராபேக்னு சொன்னால் சார்ஜிங் சொல்லலாம். சார்ஜிங் வந்து அப்படியே ட்ரை ஆகுது. நம்ம மேலே சார்ஜிங் ஏதாவது ஸ்டேஷன் கிட்ட கிடையாது, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்படி ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஹில் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிடிக்குது. ப்ரோபேக் ஆக்டிவேட் ஆகலாம். இப்போ நம்ம என்னென்னா இன்னும் 5 ஏர்பின் பெண்டாக இருக்குது. ப்ரோபேக் ஆக்டிவேட் ஆகாதனால நமக்கு ஹில் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது நினச்சோம். ஆனால் இப்போ வந்து இப்போ மலையில் ஏறும்போது தான் தெரியுது ஹில் வேர்ல்டு அப்படியே பிடிக்குது, நல்லா பிடிக்குது. டக்குன்னு ஆக்சிடென்ட்லாம் கையெடுக்கும் போது கரெக்டாக வந்து நமக்கு ஹில் வேர்ல்டு ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ஹில் வேர்ல்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபீச்சர்ஸாக இருக்குது. இப்போ இன்னும் 4 ஏர்பின் பெட் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா 40% மேலே சார்ஜிங் பார்த்தா ஒன்றும் 50 பக்கம் தான் இருக்குது. ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20 கிலோமீட்டர் வந்துருக்கோம் அப்ராக்சிமேட்லி. சார்ஜ் பார்த்திங்கன்னா இங்கே 100 இருந்துச்சு வண்டி எடுக்கும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 43 தான் இருக்குது பொழுதுக்கு. மேலே போய்ட்டு சார்ஜ் போட்டால் தான் ஏதாவது ரவுண்ட் அடிக்க முடியும். ஏன்னா கண்டிப்பாக அடிக்க முடியாது நினைக்கிறேன். ஃபுல்லாக அப்படியே குறையுது. 20 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60% குறைஞ்சிருக்கு. அதாவது 2 பேர் உட்காந்ததுனால
மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகுது. புதுசாக சார்ஜிங் ஸ்டேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பார்க்கலாம் சார்ஜிங் ஸ்டேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து 18 பெண்ட் வந்துட்டோம், கபிலர் பெண்ட் வந்துட்டோம். இன்னும் 2 பெண்டு இருக்குது, நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்ட்டு. பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 42% தான் இருக்குது. இப்போ 40% வந்துருச்சு. இப்போ ஸ்லோவாக போகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஏற்காடுக்கு இன்னும் 3 கிலோமீட்டருக்கு மேலே இங்கே ஜியான் சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்தது. அங்கே போய் கேட்டால் காருக்கு தான் போடணும், பைக்கு கூட மாட்டோம்னு சொல்கிறோம். ஆனால் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பைக்குக்கும் போகிற மாதிரி காட்டுது. இப்போ 40% சார்ஜ் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு நமக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்றைக்கி டிராஃபிக்காகவே இருக்குது. இன்றைக்கி ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக காருங்களாகவே கிடக்குது. நீங்களே பார்ப்பீங்க. பார்த்தோம்னா வந்தாச்சு, ஏற்காடு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்டாவில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 62% குறைஞ்சிருக்கு. 22 கிலோமீட்டருக்கு 2 பேர் உட்காந்து இன்றைக்கி அவ்வளோ ட்ராப் ஆகுது சார்ஜ் பேட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷனும் கிடையாது. அதனால் வண்டி வந்து பார்க்கிங் போட்டாச்சு. ஏன்னா இதுக்கு மேலே வண்டி மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கேயுமே இல்லைன்ட்டாங்க. காருக்கு தான் செட் ஆகும் அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம பெருக்காடு கிளம்ப போகிறோம். கீழேருந்து மேலேருந்து 704 இருக்குது. கீழே வந்து 23 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேருந்து மேலேருந்து கீழே 37% சார்ஜ் இருக்குது. எப்போ கீழே போகணும்னு பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 35 இருந்தது. பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது ஒரு பாயிண்ட் குறைஞ்சி திருப்பி 36 எடுத்து ஹில்ஸில் வந்து கீழே வரும்போது நமக்கு 4 கிலோமீட்டர் வந்துருக்கோம். ஆனால் வந்து 1% ஏறி இருக்குது. சார்ஜிங் பாருங்கள். இப்போ 36 இருந்துருக்கோங்க. நம்ம வந்து 37 பார்த்தீங்கன்னா ப்ரோ பேக் போடலை. இருந்தாலும் நமக்கு சார்ஜ் ஏறுது. ரீஜென்ரேட் ஆகுது பேட்டரிக்கு. அதாவது நீங்கள் பள்ளத்தில் போகணும், அது டவுனில் போகணும். சார்ஜ் வந்து நம்மளுக்கு குறையவே இல்லை. நாங்கள் வந்து அந்தளவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணதான் இருந்தால் அப்படியே இதாகுது. பார்க்கலாம் கீழே போகிற வரையும் எவ்வளோ சார்ஜ் குறையுது நம்ம பார்க்கலாம். இப்போ ஆனால் இது வந்து நான் எதிர்பார்க்கல. சார்ஜிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிவர்ஸ் ஆகிறது. பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எவ்வளோ பாயிண்ட், ஒரு 10.45 அந்த மாதிரி ஏறுனா பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். எனக்கும் தெரியாது. ஆனால் சார்ஜ் இப்போ ஏறுது. இன்னும் கீழே ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கீழே போகிறது இருக்குது. பார்க்கலாம் நம்ம எப்படி இது ஏறுதுன்னு சொல்லிட்டு. அந்த காடு சொன்னேன், அந்த காடு வழியாக போகிறது பேச. இப்போ பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 36 இருந்தது. ஒன்று குறைஞ்சிட்டு இப்போ 39 வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா 39 வந்துருக்கு நமக்கு. வண்டி கீழே போக போக அதாவது 3 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் ஏறுது. பார்த்தீங்கன்னா பெருசாக சார்ஜே போகலை. சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. வண்டியில் சார்ஜ் வந்து அப்படியே இருக்குது நமக்கு. 39 பாட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 9 கிலோமீட்டர் வந்துருக்கோம். ஆனால் 5 பாயிண்ட் வந்துருச்சு. ஒரு பாயிண்ட் கொஞ்சம் வந்துருச்சு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இந்த சார்ஜ் ஏன்னா நம்ம கீழே சார்ஜிங் ஸ்டேஷன் வரல யூஸ் பண்ணிக்கலாம். ஏறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு சார்ஜ் ஃபுல்லாக இழுத்துருச்சு. ஆனால் இப்போ அதுக்கு அப்படியே சார்ஜ் திரும்பி வருதுனால நமக்கு நல்லா ப்ளஸ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். நீங்கள் தைரியமாக இழுத்து எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா சார்ஜிங் பாயிண்ட் கிடையாது, பைக் சார்ஜர் எதுவுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அதனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 724 இருந்தது, இல்லை 688 இருந்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது. 724 வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 40 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு மேலே எங்கேயும் போயிட்டு வருது இருந்தது. பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் மேலே போகும்போது நமக்கு 34 வந்துருச்சு.
100லேருந்து 98 வச்சுங்க. 98லேருந்து நமக்கு 35 வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 49 இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க கிலோமீட்டரும் பாருங்கள். யாருமே இந்த வீடியோ எடுத்து போகல, யாருக்கும் தெரியாது. என் ஷோரூமில் கூட சொல்ல கிடையாது இந்த அளவுக்கு சார்ஜ் ஏறுன்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி மோட்லாம் இருக்குது, நம்ம ப்ரோ பேக் ஆக்டிவேட் ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ப்ளஸ் தான் நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட் ஏறி இருக்குது. அதாவது ஒரு பாயிண்ட் குறைஞ்சிட்டு ஒரு பாயிண்ட் ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறும்போது. இதுலேருந்து கொஞ்சம் நான் 2 பேர் போயிட்டு வந்தோம். 2 பேர் போயிட்டு இருந்ததுனால நமக்கு ஃபியூல் காஸ்ட்டாக இப்போ பெட்ரோலாக வாங்கியிருந்தா பெட்ரோல் போட்டிருந்தா நமக்கு எவ்வளோ காஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஈவியில் எவ்வளோ காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சார்ஜ் பண்ணாவே நமக்கு 60, அதாவது வீட்டுக்கு சார்ஜ் பண்ணால் 50 ஆகும். இதில் பண்ணால் வீட்டுக்கு சார்ஜ் பண்ணால் 15 ருபீஸ் ஆகும் ஃபுல் சார்ஜ் பண்ண. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா ஆகும் 0 to 80 பண்ணும்போது. டாப் மீட் தெரியாமல் வாங்கிறாதீங்க கடைக்காரங்களாம். அதாவது இந்த பைக் பார்த்திங்கன்னா வந்து விஸ்டா எஸ் மிட் மாடல் ஓகேங்களா. டாப் எண்ட் மாடலில் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். அது பேஸ் மாடலில் இருக்கிற ரேஞ்செலாம் இருக்கும். இது வந்து 120 ரேஞ்ச் 123 ரேஞ்ச் பார்த்திங்கன்னா. இதில் ஆல்ரெடி பார்த்துப்போம் நம்ம வந்து. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சார்ஜ் வந்து இது பேஸ் மாடல்லாம் எனக்கு ஏறுமான்னு தெரியல. எனக்கு பேஸ் மாடல் யாரும் நினைக்கிறேன். இந்த இதில் வந்து என்னென்னா இந்த மேஜிக் கிறிஸ்டல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த மேஜிக் கிறிஸ்டனால தான் வந்து இது இந்த அளவுக்கு ஏறுதுன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் மேஜிக் கிறிஸ்ட் தான் ஃபுல் ஆக்டிவேட் ஆகலை எதுவுமே. அந்த ஆக்சிலேட்டர் வந்து இப்படி நம்ம ஃப்ரண்டில் பண்ணோம்னா வந்து சார்ஜ் வண்டிக்கு ஏறும், கொஞ்சமாச்சு ஏறும். அது நார்மலாக நம்ம ஓட்டும் போதே வந்து பிரேக் பிடிக்காத இந்த வந்து இப்படி ஃப்ரண்டில் ஃபார்வர்டு ஆக்சிலேட்டர் இந்த மாதிரி இப்படி பண்ணால் நம்ம வந்து சார்ஜ் ஏறும். இப்படி பண்ணால் நமக்கு வண்டி போகும். அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி இதாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்று ஆக்டிவேட் ஆகலை. அப்படி இருந்து நம்ம பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம 50லே போனால் இந்த 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் நமக்கு. நம்ம பாருங்கள் ஏற்காடு போயிட்டு வந்தாச்சு.